ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஒன்னோட முக்கியமான மேட்ச். அது 2 மேட்சஸ் வந்து ஆஃப்டர்நூனும் ஈவினிங்கும் இருக்குது. இந்தியாவுக்கு 2 மேட்சுமே ரொம்ப முக்கியம். சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஆவலாக பார்த்துட்டு இருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து சும்மாவே விட மாட்டாங்க. வேறு லெவலில் ஃபார்மில் இருக்காங்க. பொழந்து கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸை வின் பண்ணுமா? ஏன் வின் பண்ணால் தான் இந்தியா வந்து உள்ளே போக முடியும். ஸோ இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து ஜிம்பாவே வெஸ்ட் இண்டீஸையும் வின் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செமிஸுக்கு என்ட்ரி கொடுக்க முடியும். ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நெட் ரன் ரேட் அவ்வளோ கம்மியாக இருக்குது இந்தியாவுக்கு. ஏன்னா பிக் மார்ஜினில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட வந்து தோற்றுருக்காங்க. அதனால வந்து இது வந்து எப்படி சாத்தியமாக போகுது? ஸோ இந்த 2 மேட்சுமே ஹை ஆக்டைன் மேட்சாக இருக்கும். ஏன்னா வந்து இந்தியா வந்து ரொம்பவே பரபரப்பாக பார்ப்பாங்க. இந்தியா முழுக்க வந்து இதை வந்து 2 மேட்சுமே பரபரப்பாக பார்க்க போகிறாங்க. ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து 2 மேட்சுமே வந்து யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். 2 பக்கமே டிசைடர் மாதிரி தான். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணி ஆகணும், இந்தியா வின் பண்ணி ஆகணும் இந்த 2 மேட்ச்லையுமே. அப்போ தான் இந்தியாவுக்கு வந்து பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டீமில் வந்து ப்ராபப்ளி யாரெல்லாம் இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புமே இருக்குது. ரிங்கு சிங் அவரோட ஃபேமிலி காரணத்தினால வந்து விளாட மாட்டார் இந்த மேட்ச்சில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் உள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி அக்சர் பட்டேல் வந்து வாஷிங்டன் சுந்தர் பதிலாகவும் உள்ளே வரதாகவும் பேசப்படுது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி இஷான் கிஷன் வந்து 1 டவுனும் திலக் வர்மா 2 டவுனும் இறங்குற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அக்சர் பட்டேல் உள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்து வைஸ் கேப்டன் இல்லாமல் விளாண்டது நம்மளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து அக்சர் பட்டேல் விளாடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஜிம்பாவே கூட வந்து ஹை செட்டிங் ரன் வந்து சேஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து டாஸை வந்து இந்தியா வின் பண்ணி பேட் சூஸ் பண்ணாங்கன்னா, ஒருவேளை வந்து ஜிம்பாவே வந்து பேட் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து 130 கீழே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி 8 to 9 ஓவர்ஸ்க்குள்ளே வந்து இந்தியா வந்து அந்த சேஸை வந்து முடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஹை ரன் ரேட் வந்து நம்மளால் செட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கால்குலேஷன்லாம் போயிட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஆனால் மத்தியான மேட்ச் தான் எனக்கு என்னமோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. வெஸ்ட் இண்டீஸும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. சவுத் ஆஃப்ரிக்காவும் விட்டு கொடுப்பாங்களாங்கிறது தெரியல. சவுத் ஆஃப்ரிக்கா மஸ்ட் வின் மேட்ச் மாதிரி விளாடுவாங்களா அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் அவர்கள் மார்க்கம் வந்து சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நாங்கள் வந்து மஸ்ட் வின் மேட்ச் மாதிரி தான் விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். பயங்கர கால்குலேட்டாக இருக்கும். அகமதாபாத்தில் தான் ஏற்கனவே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸும் சவுத் ஆஃப்ரிக்காவும் இப்போ திருப்பியும் அங்கே தான் விளாட போகிறாங்க. ஸோ எப்படி வந்து மேட்ச் அமைய போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வேயுமே வந்து பயங்கரமாக இருக்கும். ஜிம்பாப்வேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஃபார்மில் இருக்காங்க. அவங்க வந்து விளாடும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே விளாடுறாங்க. ஸோ அதை வந்து எதிர்பார்ப்புமே எகிர வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியன் டீம் கண்டிப்பாக வந்து இந்த கால்குலேஷனை தான் கண்டிப்பாக விளாடுவாங்க. ஸோ அதிக ரன்ஸ் எடுத்து சேஸை வந்து சீக்கிரம் முடிக்கிற மாதிரி பார்ப்பாங்க. இந்த 2 கால்குலேஷனை தான் பண்ணியதாக தான் ஹை ரன் ரேட் வந்து செட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நடக்க போகிற 2020 வேர்ல்டு கப் வந்து 2 மேட்ச்சுமே வந்து வேறு லெவல் சம்பவமாக இருக்கும். ஸோ ஹை ஆக்டன் மேட்ச்சு, எந்தவித டவுட்டுமே கிடையாது. மிக எதிர்பார்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்ப பார்க்கக்கூடிய மேட்ச் தான். ஸோ இதில் வந்து எப்படி வின் பண்ண போகிறாங்க, எப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடிக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நேற்று நியூசிலாந்து விளாண்டதை பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. லாஸ்ட் 4 ஓவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 70 ரன்கள் அடித்தாங்க நியூசிலாண்டு. அந்த அளவுக்கு வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நேற்று நான் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா கம்ப்ளீட்டாக வந்து நியூசிலாண்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க, 120 கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து 98 ரன்ஸுக்கு 6 விக்கெட்ஸ் போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லூஸ் டெலிவரிஸ் போட்டாங்க, ஃபுல் டாஸ் போட்டாங்க. இதில் எல்லாமே பயங்கரமாக பிக்கப் பண்ணி வேறு லெவலில் ஸ்கோரை வந்து செட் பண்ணி 160+ எடுக்க வச்சிட்டாங்க. ஸோ 160+ ஸ்ரீலங்கா மேலே எடுத்தாலே அந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஃபஸ்ட் பேட்டிங்கில். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ப்ரெஷர் ஸ்ரீலங்கா மேலே. ஸோ ஸ்ரீலங்காவும் அவங்களோட ஹோப்பை வந்து லூஸ் பண்ணி தோத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து செமிஸ் போகிற வாய்ப்பும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியாவும் இப்போ வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா 2 ஹோஸ்ட் கண்ட்ரீஸுமே வந்து சொதப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து செமிஸ் வந்து நல்லாவே வாய்ப்பு இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் தோத்தாலுமே ப்ரெஷரில் போவாங்க கிரிக்கெட் தோத்தனால. அதனால் இந்தியா கூட விளையாடும் போது ஃபுல் ப்ரெஷரில் தான் விளையாட வேண்டியதாக இருக்கும். அந்த மேட்ச் வேறு லெவல் சம்பவமாக இருக்கும். ஸோ அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த 2 மேட்ச்சுமே எப்படி போகுதுங்கிற எதிர்பார்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டைப்பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.